இப்ப இருக்கிற திமுக திமுகவை பொறுத்தவரையில் நாகூர் அனிபா காலம் முதல், அப்புறம் காயிதே மில்லத்தின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி முதல், இப்போது இந்த ஜவஹருல்லா, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமீமுன் அன்சாரி வரை முக்கியமான இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே திமுக கூட தான் தொடர்ந்து கூட்டணியில் பயணித்து வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் திமுக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு திட்டங்கள்லையோ சட்டங்கள்லையோ குறிப்பிட்ட ஒரு எதிர்வினை ஆற்றலான்னு எதை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க சார்? நான் கேட்குறேன் சார், நீங்கள் பாசிச எதிர்ப்பில் ரொம்ப வலுவாக இருக்கீங்களா திமுக அரசாங்கத்தை பார்த்து கேட்குறேன் சார். போன 10 நாள் முன்னாடி ராஜா சொல்கிறார் சார், இது ராம ஜென்ம பூமியாக மாறுன்றார் சார். ஒரு அமைதி பூங்காவா சட்டம் ஒழுங்கு நீங்கள் பாதுகாக்கன்னு சொல்லக்கூடிய நாட்டின் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாபர் மஸ்ஜித் பிரச்சனையை கொண்டு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ராம ஜென்ம பூமியை மாறும்னு சொன்னாங்க, ரத்த ஆறு ஓடிச்சு சார். அப்போ நீங்கள் ராஜாவை என்ன பண்ணியிருக்கணும்? கைது பண்ணியிருக்கணும் சார். ஏன் நீங்கள் சாஃப்ட் கார்னர் அங்கே பயன்படுத்துறீங்க? பாஜகவுக்கு பயப்படுறீங்களா? பாஜக இதை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இரட்டை வேடம் போடாதீங்க, எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. அந்த ஆப்ஷன் இல்லாத எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இதை கேட்க ஒரே ஒரு விஷயம், இந்த மாண்புக அம்மா பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக இருக்க விஸ்வரூபம் படம் எங்களுக்கு பாதிப்படையுதுன்னு சொன்னால் உடனே தடை செஞ்சாங்க. அந்த காட்சியை நீக்கினாங்க. இதே விஜய் அவர்களின் துப்பாக்கி காட்சியை நீக்கி படத்தை வெளியிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அமரனில் என்ன பண்ணிட்டாங்க சார் திமுக? நீங்கள் ரெட் ஜெயின் மூவி வியாபாரம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர் என்ன வேணா அவங்க விமர்சிச்சா நீங்கள் அமைதி காப்பீங்களா? அதையும் தாண்டி ஒரு சிவகார்த்திகேயன் என்றவர் எல்லைக்கோட்டில் இருக்கிறவர் பாதுகாப்புத்துறை மந்திரியை போய் பார்க்குறாருன்னா யார் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா? திமுக பி டீமா? சரி, நீங்கள் அதோட விட்டீங்களா? எவ்வளோ லட்சம் பேர் வெள்ள நிவாரண நிதி கொடுத்தாங்க சார். குழந்தைங்களாம் உண்டியிலேருந்து காசு எடுத்து கொடுத்துச்சு. ஏன் துணை முதலமைச்சர் சிவகார்த்திகேயன் கொடுத்த 10 லட்ச ரூபா ட்வீட் பண்ணுறீங்க? அப்போ என்ன சொல்கிறீங்க? சிவகார்த்திகேயன் என்ன வரும்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் இஸ்லாமியர் மக்கள் மனதில் வேதனையை உள்ளாக்குது சார். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுல அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இஸ்லாமிய மக்களுக்கு கோரிக்கையை நான் கேட்குறேன், வக்பு சொத்தை மீட்டு தரேன். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் எவ்வளோ சொத்தை மீட்டு கொடுத்துட்டீங்க? இடஒதுக்கீடை உயர்த்தி தரேன். நீங்கள் எவ்வளோ? நீங்கள் 10% கேட்டாங்க, 3.5% அப்படியே நீங்கள் என்ன உயர்த்தி கொடுத்தீங்க? இப்போ நீங்கள் தேர்தலில் சொல்லக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நான் இஸ்லாமியின் பாதுகாவலர், நான் மோடி எதிர்க்கிறேன், மோடி எதிர்க்கிறேன், இஸ்லாமியர் மட்டுமே இருக்கீங்க. ஏங்க மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, எதிர்த்து தான் ஆகணும். நீங்கள் நாங்களும் எதிர்க்கிறோம், நீங்களும் எதிர்க்கிறீங்க. விஜய் எதிர்க்கிறாரு. நீட்டு வேணாம், எங்களுக்கும் வேணாங்க. என் குழந்தைய நீட்டு படிக்க தான் செய்யுது, அது வேணாம் தானே சொல்கிறோம். அது விஜய் எதிர்க்கிறாரு. அப்போ நான் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறோன்னு மதவாத அரசியலை நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்கி விட்டு பழங்காநத்தத்தில் 7000 பேரை கூட விட்டுட்டு நான் பாசிசை எதிர்க்கிறேன், புடலாங்காவை எதிர்க்கிறேன்னு சொல்கிறது எப்படி நம்புவாங்க? ஓகே சார், இப்போ இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுகவிலிருந்து நீண்ட காலம் அதிலையும் பயணிச்சிருக்கீங்க. அதிமுகவிலிருந்து விலகினதுக்கப்புறம் இந்த சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரோட நெருக்கமாக இருந்திருக்கீங்க. இப்போ அவங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போனதுனால தான் நீங்கள் தாவேக்கா வந்தீங்களா, இல்லைன்னா அதுக்கு முன்னாலேயே தாவேக்காவோட இதை பார்த்து இது பண்ணுவாங்க? சார், என்னன்னு கேட்டால் 100% பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக அமமுக எங்களுக்கு வாக்குறுதி என்ன கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒருபோதும் இனி 20 வருஷம் தூக்கி உள்ளே வச்சாலும் 21வது வருஷம் பாஜக எதிர்ப்பேன்னார். எங்கள் வீடு பூரா ரைடு நடந்தாலும் நான் மாட்டுக்கு அவுத்திக்கீரை கொடுத்துட்ருப்பேன், பாஜக எதிர்ப்பேன்னு சொன்னார் மரியாதைக்குரிய தினகரன் அவர்கள். இன்னைக்கு அவங்க கொள்கையை ஒத்துட்டு போகும்போது அந்த கொள்கை எங்களுக்கு சரி வரல. பாசிச RSSோட கூட்டணி வைக்கிறீங்க, பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, வெளியில் வந்துட்டு. இதுதான் நோக்கம். வேற என்ன எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, குறுக்கு சந்தில் கூட இந்த தமிழ்நாட்டுக்குள்ள RSSஓ பாஜகவோ உள்ள வந்துடக்கூடாது என்பது தான் நோக்கம். ஆனால் தாவேக்கா பாஜக எதிராக கடுமையாக போராடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ இணைஞ்சிருக்கீங்க முதல் கூட்டணி கட்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாருங்க சார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக நான் முதல் சுற்றில் சொன்ன மாதிரியே கொள்கை ரீதியாக பாஜக எதிரின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வலியுறுத்துறார். இது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் வலியுறுத்து, காங்கிரஸ் வலியுறுத்து சார். செய்ய வேண்டியது ஒரே இடத்துல 2 பேருமே ஏமாத்துறாங்க. ஏங்க நீங்க தெலுங்கானா கர்நாடகா போன்றதெல்லாம் 50 நாள்ல சர்வே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா திமுக ஒரு குண்டூசி கூட தூக்கி போடல. ஆனா மத்திய அரசாங்கம் பாஜக என்ன சொல்லி இந்த சித்தாந்தத்துக்கு எதிர்மறையா இருக்கு, அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதை நாங்க எதிர்க்கிறோம், நீட்டை எதிர்க்கிறோம். இன்னைக்கு மும்மொழி கொள்கை தமிழ் மொழி முக்கியமானது. அவங்க ஹிந்தின்னு சொல்லுவாங்க, நாளைக்கு சமஸ்கிருதம்
சதவீதம்னு சொல்லுவாங்க. நாங்கள் இந்த மொழி முக்கியம்னு சொல்லி இந்த மொழியை வந்து வேண்டும், இருமொழி வேணும்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்துகிறோம். அப்போ தொடர்ச்சியாக தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இங்கே வந்து பாசிசத்துக்காகவும் எதிராக இருக்கக்கூடியவர் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஜயை நாங்கள் வந்து மக்கள் நம்புகிறாங்க, ஆதரிக்கிறோம். 2026 தேர்தலை பொறுத்தவரை திமுகவுக்கு மாற்று ஒரு நேரடி எதிர் போட்டியாளராக வந்து அதிமுக இருக்குமா, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்குமா, இல்லை நீங்கள் இப்பொழுது கூட்டணி வைத்திருக்கிற அந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? என்னால் இந்த கூட்டணி தொடர்பாக முடிவு ஆகலை, அதனால அந்த திமுகவுக்கு எதிர் சரியான எதிரணியா இதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க? அது நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சார், கண்டிப்பாக தமிழக அரசியல் களத்தில் விஜயோட தவாகாவா இல்லை திமுகவா என்ற களம் வந்து உருவாயிடுச்சு. நான் பல இடத்துல சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து பேட்ஸ்மேனாக வந்து பிஜேபி களத்தில் இல்லைங்கிறீங்களா? யார் சார்? அதிமுக பிஜேபி அதுதான் சொல்கிறேன் சார். இங்கே பேட்ஸ்மேனாக விஜய் இருக்கிறார், போலராக வந்து திமுக இருக்குது, பார்வையாளராக அதிமுக இருக்காங்க, பாலோ ஏதோ தூக்கி போகிற இடத்துல நாம் தமிழர் போன்றவர்களாம் இருக்கிறாங்க, மக்கள் அம்பேராக இருக்கிறாங்க. கண்டிப்பாக 2026 அம்பேரான மக்களை நம்பி விஜய் நிற்பார், மக்கள் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பாங்க. இதை திமுகவா தவாகா என்ற மிகப்பெரிய மாற்றம் வந்து உருவாயிருக்கு.